பாஜக கட்சிக்குள் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய பூகம்பம். மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது, விவசாயிகள் பெரும் போராட்டத்தை நடத்தும் போது, நீட்டில் ஏராளமான மாணவிகள் கொல்லப்பட்ட போது, இப்படி எவ்வளோ பெரிய மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் இந்தியா சந்திக்கும் போது அசையாமல் கள்ள மௌனத்தோடு இருந்த பாஜகவினர் நேற்றைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நபர் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை பற்றி நீ இனிமேலா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இதுக்கு மேலே நீ பேசின நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு அவர் கடுமையான கோபத்தில் பேசியிருக்கிறார். ஏன் அவ்வளவு கடுமையான கோபத்தில் பேசியிருக்காங்க? ஏன் மோடியும் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் ஆர்எஸ்எஸும் பதறி போயிட்டாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு தினத்திற்கு முன்னாடி கத்தரில் தோஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அறிவிப்பு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தினுடைய மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களில் ஒன்று ஆப்பிள். இந்த ஆப்பிள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க போவதாக ஒரு தகவல் வருகிறது. அதையொட்டி ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவன அதிகாரிகிட்ட சொல்கிறாரு, நீ இந்தியாவுக்கு போன நடக்கிறதே வேற, அங்கே மட்டும் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கையோடு சொல்கிறாரு. கூடுதலாக அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மோடி இப்போ ஆட்சி செய்யும்போது மோடி தான் உலகத்திலேயே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு அதிகமாக வரி விதித்து வரி வசூல் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறார். அங்கே போய் நீ பொருளை உற்பத்தி பண்ணால் எவன் வாங்குவான்? இதெல்லாம் உனக்கு புரியாதா? அதனால் நீ இந்தியாவுக்குள்ளே போய் ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டார். உடனடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேர் கொந்தளிச்சிட்டாங்க. என்னப்பா ட்ரம்ப் இப்படி பேசுகிறாரு, இன்னும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தங்க போகிறாங்க. அது யார் அப்படின்னா, கங்கனா ரணாவத். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதாவது இன்றைக்கி படம் இல்லை, பண்ணுற படம்லாம் என்ன நிலைமை ஆகுது அப்படிங்கிறது. கடந்த 10 வருடமாக நேரம் சரியில்லை அந்த அம்மாவுக்கு. சரி, பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு கொடுத்து பார்த்தாங்க. பொறுப்பு கொடுத்ததுமே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி பெண் அதிகாரியினுடைய கைகளில் இருந்து ஒரு பலார்னு அடி கன்னத்தில். அந்த தடம் இன்னும் மாறலை, அந்த தடத்தோட தான் சுற்றிட்டு இருக்காங்க கங்கனா ரணாவத். இந்த நேரத்தில் குதிச்சு போய் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன பதிவு அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும்? ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி மட்டுமே, ஆனால் உலகின் மிகவும் அதிகம் விரும்பப்படும் நபராக பிரதமர் மோடி இருக்கிறார். ட்ரம்ப் 2வது முறையாகத்தான் ஜனாதிபதி, ஆனால் மோடி 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார். ட்ரம்ப் ஆல்ஃபா மெயில் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நம் பிரதமர் எல்லா